நடிகை கீர்த்தி சுரேஷ் தன்னுடைய 15 வருட காதலர் ஆண்டனி தட்டில சமீபத்துல கோவாவில் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அன்னைக்கே அவங்களுடைய திருமண போட்டோஸும் வெளியிட்டாங்க. ஆனா சில வாரங்கள் கழித்து இப்போ தன்னுடைய மருதாணி நிகழ்ச்சியோடைய போட்டோஸை வெளியிட்டிருக்காங்க. கீர்த்தி சுரேஷ்க்கு கடந்த வருடம் டிசம்பர் மாதம் கோவாவில் திருமணம் நடந்து முடிஞ்சது. திருமணம் முடிஞ்ச கையோட பேபி ஜான் படத்துடைய நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு கழுத்துல புது தாலியுடன் ரெட் கலர் ட்ரெஸ்ல அவங்க வந்திருந்தது ரசிகளை கவர்ந்தது. கீர்த்தி திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி எந்த ஒரு நிகழ்ச்சியுமே தன்னுடைய வருங்கால கணவர் குறித்து பேசினதே இல்லை. அந்த வகையில கீர்த்தி சுரேஷ் தன்னுடைய திருமணம் குறித்து வெளிப்படையா பேசிய வீடியோ கூட சோஷியல் மீடியால வரலானுச்சு. திருமணம் கோவாவிலையும் அண்ட் தன் சொந்த ஊர்லயே கேரளால பாரம்பரிய முறையில ரிசப்ஷன் நடந்தது. அண்ட் கீர்த்தி சுரேஷ் திருமணம் ஆனதுக்கு அப்புறமா எந்த நிகழ்ச்சியுமே கணவரை அழைச்சிட்டு வரல. ஆனா தன்னுடைய தலை பொங்கலை திரைப்பட தயாரிப்பாளர் தொகுத்து வழங்கிய பொங்கல் கொண்டாட்டத்துல கீர்த்தி சுரேஷ் தன்னுடைய கணவர் ஆண்டனி தட்டுடன் கலந்துகிட்டாங்க. இந்நிலையில்தான் கீர்த்தி இப்போ மருதாணி நிகழ்ச்சி கோவால நடைபெற்ற நிலையில அந்த கியூட்டான போட்டோஸை இப்போ இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஷேர் பண்ணிருக்காங்க. அதுல கீர்த்தி தமிழ் பொண்ணு ஹேஷ்டேக்னும் மணமகள் ஹேஷ்டேக்னும் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஷேர் பண்ணிருக்காங்க. அதோட கீர்த்தி காதல போட்டிருக்க இயரிங்ஸ் பலருடைய கவனத்தையும் பெற்றிருக்கு. அதுல மணமகள்னு போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம கையில கிராண்டா மருதாணி போடாம சிம்பிளா நம்மளுடைய தமிழ் முறைப்படி வச்சது செம கியூட்டாவும் பலருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கு. மருதாணி போட்டுட்டு சங்கீத் நிகழ்ச்சியில கீர்த்தி சுரேஷ் செமையா ஆட்டம் போட்டிருக்காங்க. அதுக்கும் இப்ப ஃபேன்ஸ் பலரும் லைக்ஸ் கொடுத்துட்டு வராங்க. அண்ட் கணவர் ஆண்டன் தட்டிலோட செமையா டான்ஸ் பண்ணிருக்காங்க. பாலிவுட்டுக்கு சென்ற கீர்த்தி சுரேஷ்க்கு வெற்றி கிடைக்காத நிலையில மீண்டும் தமிழ் பொண்ணு மோடுக்கு மாறிருக்காங்க. இப்போ இந்த போட்டோ சோஷியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது. மேலும் கீர்த்தி சுரேஷ் குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது போன்ற வீடியோஸை பார்க்க நியூஸ் தமிழ் கிளிட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க.